ஒரு அழகான காட்டில் பறவைகள் பாடும் காலை நேரம். விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாக விளையாடின. அந்த காட்டின் அரசன் சிங்கராஜா. வணக்கம் ராஜா. வணக்கம் எல்லாருக்கும். எல்லாம் நலமா இருக்கீங்களா? ராஜா, இன்று ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா ராஜா, காட்டில் எல்லாரும் நண்பர்களா இருக்கணும். ஆனா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். உண்மை பேசணும். பொய் சொன்னா குழப்பம் வரும், நம்பிக்கை போயிடும், சண்டை வரும். சரி ராஜா, நானு உண்மைதான் பேசுவோம். உண்மைன்னு பொய் சொன்னாதான் எனக்கு லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு சின்ன எலி வேகமாக ஓடிக்கிட்டு வந்தது. ஐயோ, சீக்கிரம் போகணும். யார் அது? என் வால் மேல ஏறிட்டது யார்? ராஜா, நான் தான். தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிடுங்க. பயந்தாலும் உண்மை சொன்னேன். சரி போ, இனிமேல் கவனமா இரு. நன்றி ராஜா. காட்டுச் செய்திகள். இன்றைய முக்கிய செய்தி: எலிசார் உயிரோடு தப்பிச்சார். அட போங்க, நான் பயந்துட்டேன். பயந்தாலும் உண்மை சொன்னதுக்காக உனக்கு உண்மை ஹீரோ அவார்ட். ஐயோ, இது அவார்ட் இல்ல, என் முகத்துக்கு இலை மாஸ்க். நல்லா இருக்கு. மான், பாத்தியா? சிங்கராஜா எலிய விட்டுட்டாரே. அதனால என்ன? அவர் பலவீனம். வெளி வேட்டைக்காரன் வந்தா நம்மை காப்பாத்த முடியாது. ஐயோ, உண்மையா? ஆமாம், நான் தான் சொல்றேனே. நரி சொல்றது சரியா? இது ஏதோ பொய் மாதிரி இருக்கே. நரியின் பொய் காட்டில் மெதுவா பரவ ஆரம்பிச்சது. ராஜா பலவீனமா? உண்மையா? என்ன செய்வது? நான் நல்லதுக்கு தான் செய்றேன், ஆனா பொய் பேசுறதால எல்லாரும் குழம்புறாங்க. மானண்ணா, நீங்க தைரியமா இருக்கணும். எனக்கு பயமா இருக்கு. மானண்ணா, நீங்க சிரிச்சாலே தைரியம் வரும். சரி, சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். இன்னும் 10 நாள் கிளாஸ் வேணும் போல. அதே நேரத்தில் காட்டுக்குள் ஒரு வேட்டைக்காரன் வந்தான். ஹிஹிஹி, இன்று பெரிய வேட்டை கிடைக்குமா? ஐயோ, வேட்டைக்காரன். நான் ஒளிஞ்சுக்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் காட்டு போலீஸ். நில்லு வேட்டைக்காரா. அடடா, யார் இது? நில்லு. அது நான் டான்ஸ் பண்ணேன். முயலண்ணா, அந்த வழி இல்ல, இந்த வழி. ஐயோ, பயமா இருக்கு. சிரிப்பு இருந்தாலும் ஆபத்து நெருங்கியது. சிங்கராஜா காட்டை பாதுகாக்க சுற்றி பார்த்தார். எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். உதவி. ராஜா, அது உண்மையில்லை. ராஜா நம்மை சோதிக்கிறார். இது நாடகம். அப்போ நாம உதவி செய்ய வேண்டாமா? எனக்கு புரியல. இது பொய். ராஜா உண்மையிலேயே சிக்கிட்டார். எல்லாரும் கேளுங்க, இது நாடகமில்லை, இது உண்மையான ஆபத்து. பொய் நம்பினா ராஜாவை இழந்து விடுவோம். உண்மை நம்பினா காப்பாத்த முடியும். சரி, நாம உதவி செய்வோம். நான் பயப்பட மாட்டேன். நானும் உதவி செய்றேன். என்ன? அப்புறம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்தார்கள். நான் கயிறு கடிக்கிறேன். நான் இழுக்கிறேன். நான் தள்ளி திறக்கிறேன். நன்றி நண்பர்களே. நரி, நீ பொய் சொன்னதால எல்லாரும் குழம்பினாங்க. மன்னிச்சிடுங்க ராஜா, இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன். குழந்தைகளே, உண்மை பேசினால் நம்பிக்கை கிடைக்கும். பொய் பேசினால் குழப்பம் வரும். உண்மைதான் ஜெயிக்கும். அதனால் குழந்தைகளே, எப்போதும் உண்மை பேசுங்கள்.